வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சியான தகவல். நெல்லை தூத்துக்குடி மக்கள் ஸ்டாலினை ஓட ஓட விரட்டி அடித்தனர். தலை தெறிக்க ஓடிய ஸ்டாலின். இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம். எதனால் நெல்லை தூத்துக்குடி மக்கள் முதல்வர் ஸ்டாலினை ஓட ஓட விரட்டியிருக்காங்க, தலை தெறிக்க ஓடினார் ஸ்டாலின், இதை பற்றின தகவல் பார்ப்போம். வீடியோவோட தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்தடையும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, நெல்லை தூத்துக்குடி மக்கள் முதல்வர் ஸ்டாலினை ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க. எதனால் அப்படின்னா, நெல்லை மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் இப்போது புயல் காரணமாக இல்லை, கடும் மழையினால் பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடிட்டுருக்கு. சென்னை எப்படி மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டுச்சோ அதை விட பார்த்திங்கன்னா 2 மடங்கு 3 மடங்கு பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா தேங்கி நிற்கிது. இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா நெல்லை மற்றும் தூத்துக்குடி மக்களை சந்திக்கிறதுக்காக முதல்வர் ஸ்டாலின் ஐயா போயிருக்காரு. அப்பொழுது நெல்லை தூத்துக்குடி மக்கள் ஒன்றிணைந்து முதல்வர் ஸ்டாலினை ஓட ஓட விரட்டி வச்சுருக்காங்க. தலை திறக்க ஓடி வந்திருக்காங்க இந்த முதல்வர் ஸ்டாலின் ஐயா. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மிக்ஜாம் புயலுக்கும் சரி, இந்த நெல்லை தூத்துக்குடி பகுதிகளிலும் சரி, இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது நிறைய நிவாரணத் தொகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த விதமான நிவாரணத் தொகையுமே கொடுக்கல, எந்த விதமான அடிப்படை வசதிகளுமே செஞ்சு தரல முதல்ல ஸ்டாலின் ஐயா. இதனால தான் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மக்கள் விரட்டி அடிச்சிருக்காங்க, தலை தெறிக்க ஓடிருக்காங்க இவங்க எல்லாருமே. ஓகேங்களா? ஸோ போலீஸ் பாதுகாப்போடு தான் போயிருக்காரு முதல்வர் ஸ்டாலினா, இருந்துமே விரட்டி அடிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான தகவல் இதுதான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மீண்டும் இந்த நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள், அதாவது தென் மாவட்டங்களுக்கு தென் பகுதிகளுக்கு பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. மீண்டும் இந்த நெல்லை மற்றும் தூத்துக்குடி மக்கள் எல்லாருமே பெரும் அவதிக்குள்ளாக போகிறாங்க. திரும்பவுமே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. சென்னை வானிலை மையம் திரும்பவும் பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் சேஃபாக இருங்க. முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு யாராலும் தெரியப்படுத்துங்க. ஸோ முக்கியமான தகவலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சளவுக்கு எல்லாருக்குமே பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வட மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் முக்கியமாக நெல்லை தூத்துக்குடி மக்களுக்கு மீண்டும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோட தொடர்ச்சி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை இணைஞ்சிருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.